என்ன அன்பு தம்பி, பாலி ஹவுஸ் அமைச்சிட்டா பூச்சியே வராது, மருந்து தெளிக்கவே தேவையில்லைன்னு சொன்னாங்களே, நீ இன்னும் தினமும் பார்த்துட்டே இருக்க? அப்படி இல்ல மாணிக்கமண்ணே, பாலி ஹவுஸ்ங்கிறது ஒரு கவசம் மாதிரி தான். ஆனா நாம சரியா பராமரிக்கலாம், திறந்த வெளியோட உள்ள பூச்சிகளோட தாக்கம் அதிகமாயிடும். நாம கதவை திறக்கும் போதோ இன்செக்ட் நெட் கிழிந்திருந்தாலோ பூச்சிகள் உள்ளே நுழைஞ்சிடும். நாம போடுற ஆடை, கருவிகள், ஏன் வெளியில இருந்து கொண்டு வர நாற்றுகள் மூலமாக கூட பூச்சிகள் உள்ளே வரலாம். முதல்ல நாம சரியான இன்செக்ட் நெட் பயன்படுத்தணும். அப்புறம் கதவுக்கு டபுள் டோர் ஏர்லாக் என்ட்ரன்ஸ் இருக்கணும். முதல் கதவை மூடிட்டு தான் ரெண்டாவது கதவை திறக்கணும். அதோட 5 நாட்களுக்கு ஒரு தடவை பூச்சி பங்கஸ் கட்டுப்பாட்டு கரைசல்களை தெளிக்கணும். இந்த மஞ்சள் பொறி வெள்ளை ஈக்களையும் நீல பொறி ட்ரிப்ஸ்களையும் ஈர்த்து பிடிச்சிடும். பூச்சிகள் ஆரம்பத்திலேயே இருக்கான்னு கண்டுபிடிக்க இதுதான் சிறந்த வழி. சுத்தி களைகள் இருந்தா பூச்சிகள் அங்கே தங்கி உள்ளே வர வழி தேடும். அதனால சுற்றுப்புற தூய்மை ரொம்ப முக்கியம். அப்படியா? புதிய நாற்றுக்களை உள்ளே கொண்டு வர முதல் பூச்சிகளை பரிசோதித்துட்டு உள்ளே கொண்டு வரணும். தினமும் கண்காணிச்சு ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை முறையை பின்பற்றினா பூச்சிகள் பரவாம ஆரம்பத்திலே தடுத்துடலாம். அதோட முக்கியமான விஷயம், இலைகளின் கீழே மேலையும் சரியாக படும்படியாக பொறுமையாக பூச்சி பங்கு செல்கள் தெளிக்க வேண்டும். அப்போ நல்ல காற்றோட்டம், சிறந்த மைக்ரோ கிளைமேட், சரியான இன்செக்ட் நெட், ஒழுங்கான சுகாதாரம் இருந்தா பூச்சியை தடுத்து தேவையில்லாத பூச்சிக்கொல்லி செலவையும் குறைக்கலாமா? கண்டிப்பா. மருந்து செலவு மிச்சம், விளைச்சலும் அதிகம் எடுக்க முடியும். பாலி ஹவுஸ் முழுமையான பாதுகாப்பு அளிக்காது. சரியான வடிவமைப்பும் மேலாண்மையும் தேவை. முறையான பாதுகாப்பு அரண் அமைக்க வேண்டும். Oh, so it is not just magic. No, it takes real management.